கம்ருதீன் பார்வதி இவங்க பேசிக்கிறது சரியே இல்ல. எதுக்காக மியூட் பண்ணணும், அந்த அளவுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறாங்களா அப்படிங்கிற மாதிரியும் நெட்டிசன்கள் பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அந்த வகையில கம்ருதீன் அவர் தான் இந்த வாரம் எவிக்டாக இருக்காருன்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. பிக் பாஸ் சீசன் 9 எந்த ஒரு விறுவிறுப்பும் இல்லாம ஒளிபரப்பாயிட்டு இருக்குன்னு சொன்ன நேரத்துல வைல்ட்கார்டு என்ட்ரியா வந்த ஆதரை அவங்க தன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டாங்க. பிக் பாஸ் வீடு இப்ப ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. இப்படி இருக்க நிலையில பிக் பாஸ் ரூல்ஸை பார்வதி மீறி இருக்காங்க. கம்ருதீன் கூட பேசும்போது பல முறை மைக்க மறைச்சிட்டு பேசுறாங்க. இந்த சம்பவம் தொடர்பா பிக் பாஸ் வார்னிங்கும் கொடுத்தாரு. இத பத்தி விஜய் சேதுபதி அவரு எந்த கேள்வியும் கேட்கல. அது மட்டும் இல்லங்க, பிக் பாஸ் வீட்டுல மத்த போட்டியாளர்களை ரோஸ் செய்யற விஜய் சேதுபதி அவரு இதையெல்லாம் ஏன் கண்டுக்காம இருக்காருங்கிற கேள்வியும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அரோரா கம்ருதீன் இடையே பிரச்சனை வந்துச்சு. இந்த பிரச்சனையில கம்ருதீன் துஷார் வெளியே போனதுக்கு நீதான் காரணம்னு அரோராவை சுட்டி காட்டி பேசினாரு. இந்த மாதிரி இருக்க நேரத்துல அரோரா பயங்கரமா அழுதாங்க. இப்படி பல பிரச்சனை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு. கம்ருதீன் பார்வதி பண்றது சரியே இல்ல, அவங்கள எவிக்ட் பண்ணணும், வெளியே அனுப்பணும் அப்படிங்கறதா நெட்டிசன்களோட கருத்தாவும் இருக்குங்க. பிக் பாஸ் வீடு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். அந்த ரூல்ஸ் மீறவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு சரியே இல்லாதவங்க, அவங்கள வெளியே அனுப்புங்க. இப்படி இருக்க போட்டியாளர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க ஏன் வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் இப்ப வரைக்குமே நெட்டிசன்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுல பால் முட்டைன்னு எல்லாத்தையுமே பிக் பாஸ் இவங்க இந்த விதிமுறைகளை எல்லாம் மீறினதுனால ரத்து பண்ணாலுமே இவங்க இனிமே சரியா திருந்தி விளையாடுற மாதிரி இல்ல. கம்ருதீன் பார்வதியால சக போட்டியாளர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் நாங்க இப்படித்தான் இருப்போம்னு அவங்க இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில விஜய் பார்வதி மறுபடியும் விதிமீறல்ல ஈடுபட்ட வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. கார்டன் ஏரியாவில் கம்ருதீன் அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்வதி குரல் வராம வாயை மட்டும் அசைச்சு கம்ருதீன் அவர்கிட்ட பேசுறாங்க. இத பார்த்த நெட்டிசன்கள் பார்வதி தொடர்ந்து விதிமீறல்ல ஈடுபட்டு இருக்காங்க, அடல்ட் கண்டென்ட் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இது எல்லாம் பிக் பாஸ் அவங்களுக்கு துணை நிக்கிறது தான் காரணம், அவங்கள சத்தம் போட்டு வெளியே அனுப்பியிருந்தா இந்த பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற மாதிரி தான் கம்ருதீன் அவரு இந்த வாரம் எவிக்டாக இருக்காருன்னு ஒரு நியூஸ் வெளியாகி இருக்குங்க. கம்ருதீன் அவரை தான் இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கம்ருதீன் அவரை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புனாங்கன்னா பார்வதியோட கேம் சேஞ்ச் ஆகுமா, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். கம்ருதீன் அவர் வெளியே இதெல்லாம் பார்த்துட்டு போனாதான் அவருக்கு வெளியே என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது புரியும். அப்படிங்கிறதுனால அவர் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்றாங்க. அவர் தான் எவிக்ட்னே நிறைய நியூஸ் எல்லாம் பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையா எவிக்ட் ஆவாரா என்னங்கிறத பொறுத்திருந்து பார்த்தாதாங்க தெரியும். பிக் பாஸ் சீசன் 9 ஒவ்வொரு வாரமும் நாம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா. கம்ருதீன் அவருடைய எவிக்ஷன் நடந்துச்சுன்னா நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. இந்த பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.